வரலட்சுமி என்கின்ற ஒரு சகோதரி 13வது மண்டலத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வேலைக்கு செல்வதற்காக அவர் போனபோது வழியில் இருந்த ஏற்கனவே பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட ஒரு பள்ளத்தில் தேங்கி இருந்த நீரில் மின்கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நீரில் கால் வைத்த போது அவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இன்றைக்கு உயிரிழந்த நிலையில் அங்கே பிரேத உடற்கூறாய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு உடனடியாக உதவிட வேண்டும் என்கின்ற வகையில் உத்தரவிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் 10 லட்சமும் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ளுகிற ஒப்பந்தக்காரர்களான உட்பாசர் அந்த அமைப்பின் சார்பில் 10 லட்சமும் ஆக 20 லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணமாக வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு 20 லட்சம் ரூபாயை மறைந்த மரியாதைக்குரிய சகோதரி வரலட்சுமியின் கணவர் திரு ஜி ரவி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஜி ரவி வரலட்சுமி தம்பதியருக்கு 2 குழந்தைகள், ஒரு 7வது படிக்கும் பெண் குழந்தை, 4வது படிக்கும் ஆண் குழந்தை. இந்த 2 பேரும் தனியார் பள்ளி ஒன்றில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சென்னை தெற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி திமுகவின் சார்பிலும் அவருடைய எதிர்கால படிப்பு செலவை கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறோம். அந்த 2 குழந்தைகளின் படிப்பு செலவை அவர்கள் விரும்புகிற வரை உயர்கல்வி, மேல்நிலை கல்வி, கல்லூரி என்கின்ற வகையிலான அந்த கல்வி செலவை திமுக பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இன்றைக்கான அந்த இறுதி சடங்கு செலவை சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதையும் கடந்து திரு ஜி ரவி அவர்களுக்கு ஏற்கனவே சிறிய அளவிலான உடல் பாதிப்பு உள்ளவர். அவருக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக அரசு பொறுப்பேற்று செய்யும் என்று உறுதி சொல்லி, அதோடு மட்டுமல்லாது அவர் மனைவி உட்பாசர் என்கின்ற அமைப்பில் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் ரவி அவர்கள் வேலை இல்லாமல் இருந்த சூழலில் அந்த ரவிக்கும் உட்பாசர் நிர்வாகத்தில் ஒரு லகுவான வேலையை, கடினமான வேலையை அவருக்கு செய்வது கஷ்டம். எனவே ஒரு சூப்பர்வைசர் போன்ற ஒரு லகுவான வேலை ஒன்று தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த நிர்வாகமும் மாநகராட்சியின் துணை ஆணையர் அவர்களுடைய வேண்டுகோளினை ஏற்று அந்த நிர்வாகமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அவர் இந்த சடங்கெல்லாம் முடித்ததற்கு பிறகு உட்பாசர் நிர்வாகத்தில் ஒரு சூப்பர்வைசர் போன்ற அந்த பணியில் அமர்த்தப்படவிருக்கிறார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்ல இப்ப அது மாதிரி இல்ல, இப்ப இல்ல இது தவறுக்கு நான் சப்பக்கட்டு கட்டவே இல்லை. சம்பந்தப்பட்ட டிரான்ஜெட்கோ ஆணையர் அவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன். மிக விரைவில் ஒரு 2 நாட்களில் இப்ப நான் நெல்லைக்கு போறேன். நெல்லைக்கும் தென்காசிக்கும் 11 மணிக்கு பிளைட்டு போயிட்டு வந்துட்டு நான் சம்பந்தப்பட்ட உயர் அலுவலர்கள் திரு ராதாகிருஷ்ணன் IAS அவர் தலைமையிலான அலுவலர்களையும், மாநகராட்சி ஆணையர் தலைமையிலான அலுவலர்களையும், தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அலுவலர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த குடியிருப்பில் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கண்ணகி நகருக்கு 3 முறை வந்திருக்கிறார். இதுவரை எந்த முதலமைச்சரும் வந்ததில்லை. ஒவ்வொரு முறை வந்த போதும் இந்த குடியிருப்புகளில் பல்வேறு வகைகளில் குடிநீர் ஆதார பணிகள், அந்த மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை சீரமைக்கும் பணிகள் என்று நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த மின் இணைப்பு சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு நீங்கள் சொன்ன குறைகளையும் மனதில் வைத்துக் கொண்டு விரைவில் ஒரு சேவை துறைகளுடனான ஒரு கூட்டு ஆய்வை நடத்தி இங்க இருக்கிற குறைகள் போக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.